கதிரு, எப்படின்னு இருக்கீங்க? இருக்கல்ல, ஏண்டா இருக்கம்னு நொந்து நொந்து நாளை தள்ளிக்கிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனுக்கு கொடுமைங்கிறது லைஃப்ல ஒரு பார்ட்டா இருந்தா பரவாயில்ல சார். ஆனா லைஃபே கொடுமையா இருந்தா என்ன சார் பண்றது? நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஆனா உங்க வீட்டுல அவங்க தான் தன் சுதந்திரம் அலையறாங்க சார். கொஞ்சம் பேசாம இருக்கு சார். சார் கொஞ்சம் சொல்ல விடுங்க சார். எங்களை நாங்க காசுக்காக மட்டும் குணசேகரன் சார் கிட்ட வேலை பார்க்கல. அவர் மேல எங்களுக்கு அக்கறையும் மரியாதையும் நிறைய இருக்கு சார். வெளியில நடக்கிறதெல்லாம் அவருக்கும் கொஞ்சம் தெரியணும் சார். எங்க அம்மா அந்த ஜீவானந்தத்தோட ஒரே வீட்டுல இருந்துகிட்டு போய் கூப்பிட்டா எல்லாரும் ஒண்ணா ஒரே ஃபேமிலியா வராங்க சித்தி. நீ உங்க அம்மாட்ட இத பத்தி ஓபனா பேசுனியா? ஆமா பேசுனேனே, ஆனா அவங்க கிட்ட எந்த பதிலும் இல்ல. பதில் இல்லையா? இல்லாத சொன்னா கேட்டுக்கிற மனநிலையில நீ இல்லையா? என்னமோ தான் போனா போதும் எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் நினைச்சா அப்ப மத்ததெல்லாம் புட்டுட்டு போயிடும். என்ன புட்டுட்டு போயிடும்? என்ன கேஸ பத்தி பேசுறது எமோஷனலா லாக் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இதுக்கெல்லாம் நாம செய்ய மாட்டேன். கதிர் சாரை தவிர உங்க தம்பிங்க மத்த 2 பேருமே பொண்டாட்டிகளுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க சார். சக்தி எப்பவுமே அப்படித்தான். ஆனா நீங்க இப்ப உள்ள வந்ததுல இருந்து ஞானமும் கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டார் சார். உங்களை பத்தி இதுவரைக்கும் யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்கல சார். உங்க அம்மா மட்டும்தான் வருத்தப்படுறாங்க சார். கதிர் சார் வேற எது பேசினாலும் எல்லாரும் சேர்ந்து வாய் அடைச்சிடறாங்க. உங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப அராஜகம் பண்றாங்க சார். எங்க அண்ணன் வெளியே வராம நீங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கதிர் சார் பேசினாரு. அதுக்கு அந்த சக்தி பைய அடிச்சுட்டான். எது அடிச்சுட்டானா? ஏங்க நீங்க செய்யறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குங்க. நான் செய்யறது தப்புனா இப்ப இவங்க செஞ்சது என்ன? புருஷனை கொண்டு போய் ஜெயில உட்கார வச்சுட்டு கண்டவனோடையும் கூத்தாடி தெரியும். கதிரு, நீ ஏன்டா இவ்வளவு பொறுமையா போற? அந்த கொங்காப்பையில அடிச்சு விழுத்து அடிக்கிறவன அப்படி ஏதாவது பண்ணா அத மனசுல வச்சுக்கிட்டு உங்க கேஸை இன்னும் டைட் பண்ணிடுவாங்களோன்னு கதிர் சார் பயப்படுறாரு சார். அவருக்கு வீட்டுல தினம் போராட்டம் தான். சார் இப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லார் மனசுலயும் பிரதானமா இருக்கிறது சொத்து விஷயம்தான். கதிர் சாரை அனுப்பி என் பேர்ல சொத்தை எழுதி வைக்க சொல்லுன்னு டார்ச்சர் பண்றாங்க சார். சரிப்பா, எல்லாரும் வாங்க, ஒன்னா சேர்ந்து போய் சொத்து விவகாரத்தை முடிப்போம்னு சொன்னா உங்க ஞானம் தம்பி இருக்காரு, அவரு சொல்றாரு அந்த ஆள் முகத்துல எல்லாம் நான் முழிக்க மாட்டேன், நீங்க போய் அவர்கிட்ட பேசி எனக்கு சேர வேண்டிய சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. செருப்பால் அடிப்பவன, நான் ஜெயில கிடந்து செத்தாலும் பரவாயில்ல இருக்கிறவனுக்கு சொத்து கேட்குற சொத்து. அண்ணா டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. இதுக்கு தான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னேன். பேசாம இருக்க மாட்டீங்க. குடும்பத்துக்குள்ள எல்லாரையும் பிரிச்சு விட்டுறாதீங்க. அண்ணா இது எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்கண்ணே. முதல்ல இப்ப உங்களை வெளியே கொண்டாடுறத பத்தி நம்ம பேசலாமாண்ணே? எங்க வக்கீல் அதை முதல்ல சொல்லுங்க, அந்த டீட்டெயில் எடுத்து சொல்லுங்க அவர்கிட்ட. சார், உங்க வீட்டு பொம்பளைங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. உங்க மத்த பிரதர்ஸும் பொட்டி பாம்பா அடங்கிட்டாங்க.
சாருபாலாவும் தீவிரமா செயல்படுறாங்க. அதனால ஜாமீன். ஐயோ சார், நான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்ல நாம என்ன செய்ய போறோங்கிறத சொல்லுங்க. ஓகே சார், சொல்றேன். நான் டெல்லியில இருக்க சில சீனியர் அட்வொகேட்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். அவங்க வந்து உங்களை மீட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களை வந்து நான் பார்க்கறேன் சார். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க கிளம்புங்க. அடுத்த தடவை நீங்க வர்றப்போ ஒரு முக்கியமான முடிவை நான் எடுக்கிறேன். அண்ணா, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. நான் அடுத்த தடவை உங்களை கூட்டிட்டு போக தானே இங்க வருவேன். என்னால எப்படி உங்களை பார்க்க முடியலன்னு. காலம் மாறும்பா. அதுக்கு முன்னால சிலதுகளை மாற்ற வேண்டியது இருக்கு. இப்ப நீ கிளம்பு. சொத்துக்காக வெறியாட்டம் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். இப்ப நீ கிளம்பு. கதிரு பார்த்துக்கிடுவான். அன்னைக்கு இருக்கேன்.